I love this girl. She's too sweet, and I think she's extremely talented. And I wish you only the best, baby. Only the best in your life. And நான் பொதுவாக எந்த விழாக்கும் போக மாட்டேன், பட் ஆனால் இந்த விழா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இட்ஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிகாஸ் it is my director Vishnu's film and my best friend Anu's film. So this is like almost like a family event for me. So there's no way I couldn't have, I would have said no to this. Vishnu is an amazing filmmaker, such an amazing human being. I've known him for more than I think ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷமா அதுக்கு மேலேயா 10 வருஷம் ஐ திங்க் 10-15 வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியும் விஷ்ணு அனு இவங்க எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மாதிரி. ஸோ I'm really happy that you're introducing Akash because you would have given the best to him, you would have taught him the best. So I'm really really happy and I'm really looking forward to this film because ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ I think I'm really excited for that. And I wish all the best to Brito sir, Sneha, everyone, everyone who has worked in this film. I wish only the best to everyone. And special mention to Akash, who's entering the film industry. And I wish nothing but the best for him. So first of all, இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நயன்தாரா மேம், thank you so much for taking time off and introduce பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I have no idea what a big honor it is for me. So thank you so much for that. No. ரெண்டாவது ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள். அங்கிள் thank you so much அங்கிள். ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிட்டோம் நம்ம. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருங்க எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கிள் இது. அதுக்காக தேங்க்ஸ். விமலாண்டி தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ. ஸ்னேஹா தேங்க்யூ ஃபார் அசம்பிளிங் எவ்ரி திங் இங்கே. தேங்க்யூ ஸோ மச். என் கோஸ்டார் அதித்தி. ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன், நடுங்கும் கால்லாம் எனக்கு. அப்போ அதித்தி தான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழகி என்னை அப்படியே காம் பண்ணி நம்ம ஆக்சுவலி இம்ப்ரவைஸ்ட் ஃபியூ சீன்ஸ் ஆல்சோ. யூ மேட் மீ ரியலி காம். Thank you Aditi for your support. Thank you so much. It's all fun working with you. Maintain the same positive energy all the time wherever you go. Thank you. Aprom secondly, என்னோட main guru, my director Vishnuvardhan sir, my hero, my everything actually. So Vishnuvardhan sir, thank you so much sir. இந்த படத்துல என்ன காஸ்ட் பண்ணதுக்கு thank you so much. I cannot ask anything more than this sir. I learned so much from you. Had a wonderful experience. So thank you so much sir in the padatha how to take my life forward also. So you are my mentor and guru sir. Thank you so much for that. And secondly, nammaloda cast and crew, to thank Mrs. Anuvardhan for the look ma'am. Super irukku. Thank you so much. enna ipdi kaatnadukku romba thanks ma'am. Thank you so much. Appo nammaloda DOP Cam and Om sir, விஷுவல்ஸ் சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார். எனக்கு வந்து இந்த படத்தில் யுவன் சார் விஷ்ணு சார் காம்போவில் டெபியூ ஆகிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஐ கேன் நாட் ஆஸ்க் எனிதிங் பெட்டர். ஸோ தேங்க்யூ யுவன் சார் ஃபார் த அமேசிங் ட்ராக்ஸ். அண்ட் மை ஃபேமிலி வந்திருக்காங்க. அண்ணா தேங்க்யூ. நான் வந்து அண்ணா படத்தம்மா ஒரு 10 years அண்ணா அப்படியே எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டே போவேன் ஷூட்டிங்கெல்லாம். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ தேங்க்யூ ஃபார் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அம்மா பைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த டெக்னிக்கல் மெம்பர்ஸ் அண்ட் த க்ரூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது கண்டிப்பாக. And yes, thank you. And definitely. And the press and media, thank you so much. Time எடுத்து இங்கே வந்ததுக்கு. எப்படி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் அப்பாவுக்கும் அண்ணா கொடுத்தீங்களோ நீங்கள் அதே சப்போர்ட் எனக்கும் கொடுக்குறேன், நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஐ ஹோப் ஐ டோன்ட்
உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நான் ரூன் பண்ண மாட்டேன். ஸோ தேங்க்யூ, ஹோப் யூ லைக் த ஃபிலிம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ, தட் வாஸ் வெரி வெல் ஸ்போக்கன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பயங்கரமா அவர் வந்து பேசிட்டாரு. உங்களுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது தாங்க நாங்கள் லேடி சூப்பர் ஸ்டார். அவர் அங்கே பக்கத்தில் நின்றாலே அந்த ஒரு வந்துடும் அப்படிங்கிற ஒரு வைப்பு தான். மேம், ஆகாஷ் அவர்களோட முதல் படம். ஸோ உங்கள் வாயால் ஒரு 2 வார்த்தை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து போயிடுவோங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள். அதோட ஒரு 2 அட்வைஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். and I think he's in safe hands. விஷ்ணு சாரோட பெட்டரா ஒரு டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது for your first film. That's what I said, he would have taught him the best things. ஏன்னா விஷ்ணு எப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அது அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி வரல அப்படின்னா அது வரைக்கும் அவர் அப்படி விடவே மாட்டார். So I think you would have learnt a lot from Vishnu, and this is the best platform that you can ever get, I think, and I wish you all the best. ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நாள். பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேரை வந்து தேங்க் பண்ணிடுறேன். என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். உண்மையிலேயே வந்துட்டு ஒரு படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் ஐம் ஷுர் ஆகாஷ் ஃபீல்ஸ் லக்கி ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார், ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேட் இட் ட்ரூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் யுவன் பற்றி சொல்லி ஆகணும். யுவன் சார் வந்துட்டு எனக்கு படம் பண்ணார் பானா காத்தடி. ஸோ நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி நைட்டில் நமக்கு தூக்கமே வரல, அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு என் படத்தை போடும்போது உண்மையிலேயே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ்க்கு இன்னைக்கு வந்து நடக்கும்போது, அண்ட் த சேம் திங் ஆகாஷ்க்கு நடக்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட விஷ்ணு சார் அண்ட் யுவன் சாரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் ஸ்னேஹா, co-producer ஸ்னேஹா உண்மையிலேயே வந்து டே நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஸ்னேஹா. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இப்போது ஆகாஷ் பற்றி சொல்லி ஆகணும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போ வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக்க படிக்கும் போகணுன்னு. உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவை நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக பேசுகிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலே இன்றைக்கி அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலே புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலேயே. அண்ட் எங்கள் அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம். அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. அக்கா வந்து கூட இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க, அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு, ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா, சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன். சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேலே திரும்பி பார்ப்பேன் என்னைய. சரி இவன் முன்னாடி நம்ம சுதந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தாக இப்படியே நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல, நான் வந்து அழுதுட்டேன். அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்னை பிடிச்சி சொல்கிறாப்புல, இந்த நல்லா பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் எமோஷ்னலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.